தமிழ்நாட்டின் பழமையான நகரங்களில் ஒன்றான திருச்சியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளராக பணிபுரிந்து வந்தான் அருண். அவனுக்கு வயது 26. திருமணம் ஆகாத அவன் தனக்கு ஏற்ற வாழ்க்கை துணைக்காக காத்திருந்தான். அவனது தம்பி கார்த்திக் என்பவனுடன் அவன் நேரத்தை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சியடைந்தான். சிறுவனுடன் விளையாடுவதும் அவனை தூங்க வைப்பதும் தான் அவனது இதமான பொழுதுபோக்கு. அருணின் அலுவலகம் ஒரு உயரமான கட்டிடத்தில் நகரின் பரபரப்பான பகுதியில் அமைந்திருந்தது. அங்கு பல்வேறு துறைகளில் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் பணிபுரிந்தனர். குறிப்பாக பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகம். ஆனால் அவர்கள் அனைவரும் அருணை விட வயதில் மூத்தவர்கள், பெரும்பாலானோர் திருமணமானவர்கள். அருண் மட்டுமே அந்த அலுவலகத்தில் இளம் வயது குழுவைச் சேர்ந்த ஒரே ஆண். திருமணமான பெண்களாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் உடல் அழகையும் நலத்தையும் மிகுந்த கவனத்துடன் பேணி வந்தனர். நவீன உடையும் ஒப்பனையும் அவர்களை இளம் பெண்களைப் போலவே காட்டியது. அவர்களின் பேச்சு வார்த்தைகளும் நடத்தைகளும் இளமை துள்ளல் நிறைந்தவையாக இருந்தன. அருண் தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்வதில் கட்டாயம் இருந்தான். ஜாக்கிங், எடை பயிற்சி, யோகா என தன் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருந்தான். அவனது கரும் பழுப்பு நிறமும் உயரமான சதைப்பற்றுள்ள உருவமும் கூர்மையான முகச்சாயலும் அலுவலகத்தில் அவனை தனித்து காட்டின. இதனால் அங்குள்ள பல பெண்களின் பார்வை அவன் மீது தானாகவே விழுந்தது. அருண் இதை உணர்ந்தும் உணராதது போலவும் சில சமயங்களில் அவர்களின் கவனத்தை ரசித்தும் நடந்து கொண்டான். அவர்களின் விளையாட்டுத்தனமான பேச்சுகளும் சிரிப்புகளும் அவனது அலுவலக வாழ்க்கையில் ஒரு பரவசத்தை ஏற்படுத்தின. இப்படியே நாட்கள் சலிப்பின்றி நகர்ந்தன. அந்த பெண்களில் சிலர் தங்களின் கணவர்களைப் பற்றியும் குடும்ப பிரச்சனைகளையும் அருணிடம் பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினர். அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அறிவது அவனுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அலுவலகத்தின் சூழல் படிப்படியாக நட்புறவு மிக்கதாக மாறியது. இருப்பினும் அருண் எப்போதும் தனது வேலைகளிலும் தம்பியின் பொறுப்புகளிலும் கவனமாக இருந்தான். திருச்சியின் வெப்பமான காலநிலையும் அவனது பணிச்சுமையும் அவனை சற்று சோர்வடையச் செய்தாலும் வீட்டிற்குச் சென்றதும் தம்பியின் அப்பாவித்தனமான புன்னகை அவன் களைப்பை மாய்த்தது. அவர்களின் உறவு அன்பும் விளையாட்டும் சிறு குறும்புகளும் நிறைந்தது. அந்தச் சிறுவனுக்கு கதைகள் சொல்லிக் கொடுப்பதும் அவனுடன் படிப்பதும் அருணின் பொழுதை இனிமையாக்கியது. இப்படியான அன்றாட வாழ்க்கையில் அவனது தனிமையான இதயம் ஒரு உண்மையான துணையை தேடியது. ஆனால் அலுவலகத்தில் அவனைச் சூழ்ந்திருக்கும் திருமணமான பெண்களின் நட்பு அவனது எண்ணங்களில் ஒரு குழப்பத்தையும் உருவாக்கியது. அவர்களின் அனுபவங்களும் ஆலோசனைகளும் சில நேரங்களில் மதிப்புமிக்கதாக இருந்தன. ஆனால் அவர்களின் வாழ்க்கை முறை மற்றும் கவர்ச்சி அவனை எச்சரிக்கையாகவும் ஆர்வத்துடனும் இருக்க வைத்தது. தனக்கான சரியான வாழ்க்கை துணை யார் என்ற கேள்வி அவன் மனதில் அடிக்கடி எழுந்தது. அந்தச் சூழலில்தான் அலுவலகத்தின் கணக்குத் துறையில் பணிபுரிந்த ஸ்வேதா எனும் பெண்ணுடன் அருணிற்கு அதிக நெருக்கம் ஏற்படத் தொடங்கியது. அடுத்து என்ன நடக்கும்? அருணுக்கும் ஸ்வேதாவுக்கும் இடையேயான இந்த நட்பு எந்த பாதையில் செல்லும்? அவர்களின் உறவில் எத்தகைய திருப்பம் ஏற்படும்? தொடர்ந்து படியுங்கள். ஸ்வேதா அருணை விட 4 வயது மூத்தவள். திருமணமானவள் என்றாலும் அவளுக்கு குழந்தைகள் இல்லை. அவள் அளவான உயரமும் சற்று கூடிய உடல்வாகும் கொண்டவள். வெண்மையான நிறமும் சிரித்தால் கன்னத்தில் விழும் அழகான குழியும்தான் அவளது அடையாளம். அவளது கணவர் அவளை விட 15 வயது மூத்தவர். இந்த வயது வித்தியாசமே அவர்களது திருமண வாழ்க்கையில் பல மனநிலை மோதல்களுக்கு காரணமாக இருந்தது. ஸ்வேதா எப்போதும் அருணிடம் தன் கணவரின் பழக்க வழக்கங்கள், அவரது பழமைவாத எண்ணங்கள் மற்றும் அவரால் தன்னை புரிந்து கொள்ள முடியாதது பற்றி புலம்பிக் கொண்டிருப்பாள். தனக்குள் இருக்கும் உணர்வுகளையும் ஆசைகளையும் கணவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றாள். அவளது கணவர் ஒரு பாரம்பரிய மனிதர். நவீன யோசனைகளிலும் பெண்களின் தனித்துவத்திலும் அவருக்கு அதிக பிடிப்பில்லை. இதனால் ஸ்வேதா மனதளவில் மிகுந்த ஏமாற்றத்திலும் தனிமையிலும் இருந்தாள். அலுவலகத்தில் அருணின் இளமையும் புதுமையான சிந்தனையும் அவளை ஈர்த்தது. அவன் பேசும் விதம், அவளது பிரச்சனைகளை கவனமுடன் கேட்பது மற்றும் அவனது நகைச்சுவை உணர்வு ஆகியவை
ஆகியவை அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தன. ஸ்வேதா அலுவலக நேரத்தில் பெரும்பகுதியை அருணுடன் செலவிட ஆரம்பித்தாள். அவர்கள் ஒன்றாக மதிய உணவு சாப்பிடுவார்கள், இடைவேளை நேரத்தில் நீண்ட நேரம் பேசுவார்கள் மற்றும் ஒவ்வொரு சிறு வேலையிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வார்கள். இது மற்ற ஊழியர்களின் கவனத்தையும் ஈர்த்தது. சிலர் பொறாமையுடன் பார்த்தனர். ஒரு நாள் அருண் வேடிக்கையாக, "உங்களுடையது காதல் திருமணமா?" என்று கேட்டான். இதற்கு ஸ்வேதா சற்றே கோபமாக, "ஆமாம், அதற்குத்தான் இப்போது இந்த நிலைமை. எங்களை பார்க்கும் எவரும் காதல் திருமணம் செய்தவர்கள் போலத்தானே தெரிகிறோம்" என்றாள். அவளது குரலில் இருந்த வலி அருணிற்கு புரிந்தது. அருண் விடாமல், "உங்கள் குடும்பத்தில் புகைப்படம் காட்டியிருப்பார்களே, அதை பார்த்தும் எப்படி சம்மதித்தீர்கள்?" என்று கேட்டான். அப்போதுதான் ஸ்வேதா தனது கதையை விரிவாகச் சொன்னாள். அவளது கணவர் அவளது தாய் மாமன். அவளது குடும்பம் பெரும் நிதி நெருக்கடியில் இருந்தபோது அவர்தான் உதவி செய்து அவர்களை காப்பாற்றியிருந்தார். மேலும் அவருக்கு வயது முதிர்ந்ததால் வேறு எங்கும் திருமணம் பேசி வரவில்லை. எனவே அவளது தாயார் மிகுந்த வற்புறுத்தலின் பேரில் இந்த திருமணம் நடந்தேறியது. ஆனால் ஸ்வேதாவிற்கு இந்த வாழ்க்கையில் சிறிதும் விருப்பமில்லை. கணவரிடம் அவளால் மனம் விட்டு பேச முடியவில்லை. அவர் மிகவும் பழமைவாதியாக தனது சொந்த வழியில் மட்டுமே இருந்தார். இந்த கதையை கேட்ட அருண் அவளுக்கு ஆறுதல் கூறினான். அவன் பேசிய சில வார்த்தைகள் அவளது துயரத்தை குறைத்தன. அதன் பிறகு அவர்களுக்குள் இருந்த நட்பு மேலும் ஆழமானது. வார இறுதி நாட்களில் கூட வெளியே சந்தித்து பேசத் தொடங்கினர். முதலில் ஒரு காபி ஷாப்பில், பிறகு ஒரு பூங்காவில், பின் சுற்றுலா இடங்களுக்கு அவ்வப்போது சென்று வந்தனர். அவர்களின் உறவு வெறும் நட்பை தாண்டியதாக மற்றவர்களுக்கு புரியத் தொடங்கியது. அருண் இதை ஒரு இனிமையான பகல் கனவாக நினைத்தான். ஆனால் ஸ்வேதாவின் மனநிலை வேறாக இருந்தது. அவள் இந்த உறவில் ஒரு தப்பிக்கும் வழியை கண்டாள். இந்த உறவு மேலும் எந்த அளவுக்கு வளரும்? அவர்களின் பயணம் புதிய சிக்கல்களை உருவாக்குமா? காத்திருந்து பாருங்கள். ஒரு முறை வார இறுதியில் ஸ்வேதா தன் கணவரிடம் அலுவலக வேலை என்று பொய் சொன்னாள். உண்மையில் அவள் அருணுடன் ஏற்காட்டிற்கு ஒரு பயணத்தை திட்டமிட்டிருந்தாள். சாலை வழியாக 2 பேருந்துகள் மாறி மாறி பயணித்து மலைகள் நிறைந்த அந்த அழகான இடத்தை அடைந்தனர். அங்கு ஒரு சிறிய விடுதியில் தங்கி ஊரின் அழகிய காட்சிகளையும் அருவிகளையும் கோயில்களையும் சுற்றி பார்த்தனர். 3 நாட்கள் அந்த இனிமையான இடத்தில் அவர்கள் நேரத்தை கழித்தனர். அந்த 3 நாட்களும் அவர்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக அமைந்தது. இரவு நேரங்களில் விடுதியின் தோட்டத்தில் அமர்ந்து நட்சத்திரங்களை பார்த்து தங்களது வாழ்க்கையை பற்றி உரையாடினர். அவர்களிடையே பேச்சும் சிரிப்பும் அமைதியும் மாறி மாறி வந்தன. இருவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமானார்கள். ஸ்வேதா அதிக ஆர்வத்துடனும் தன்னிச்சையாகவும் இந்த உறவை நெருங்கினாள். அருண் தயக்கத்துடன் இருந்தாலும் அவளது உணர்வுகளுக்கு ஆட்பட்டான். அவர்களின் உறவு அங்கே ஒரு திருப்பு முனையை அடைந்தது. 3 நாட்கள் கழித்து அவர்கள் திருச்சி திரும்பினர். அலுவலகத்தில் மற்ற ஊழியர்கள் சென்ற பிறகு அவர்கள் தொடர்ந்து சந்தித்து தங்கள் இரகசிய உறவை தொடர்ந்தனர். பூங்காக்களில், மெல்லிய சாலையோரங்களில் அல்லது அவளது காருக்குள் மறைந்திருக்கும் இடங்களில் அவர்கள் தங்கள் நேரத்தை செலவழித்தனர். இது ஒரு விளையாட்டாகவோ அல்லது தப்பிக்கும் வழியாகவோ அவர்களுக்கு தோன்றியது. ஆனால் இந்த உறவு படிப்படியாக சிக்கலாகிக் கொண்டிருந்தது என்பதை அவர்கள் உணரவில்லை. ஸ்வேதா இந்த உறவில் அதிக மனதளவில் ஈடுபடத் தொடங்கினாள். அருணை பார்க்காவிட்டால் அவளுக்கு மிகுந்த ஏக்கம் உண்டாகியது. அவளது கணவனின் மீதான அதிருப்தி மேலும் அதிகரித்தது. அருண் இந்த உறவு ஒழுக்கக்கேடானது என்பதை அறிந்திருந்தாலும் அதிலிருந்து விலக முடியாமல் தவித்தான். அவன் தனது தம்பியின் மீதான பொறுப்பை நினைத்து சில நேரங்களில் குற்ற உணர்வு கொண்டான். ஆனால் அந்த உற்சாகமும் பரபரப்பும் அவனை மீண்டும் மீண்டும் அந்த உறவிற்கு இழுத்தது. அவர்களுக்குள் ஒரு புரிதல் இருந்தது. இது தற்காலிகமானது. எதிர்காலத்தில் இதற்கு முடிவு வரவேண்டியது. ஆனால் உணர்ச்சிகள் பெரும்பாலும் பகுத்தறிவை வென்றுவிடுகின்றன. சில மாதங்கள் இந்த இரகசிய உறவு சுவாரஸ்யமாகவும் உற்சாகமாகவும் சென்றது. இருப்பினும் அருணின் மனதில் எப்போதும் ஒரு அச்சம் இருந்தது. இது கண்டுபிடிக்கப்பட்டால் என்னாவது? அவனது குடும்பம், அவனது பெயர் மற்றும் அவனது எதிர்காலம் அனைத்தும் கேள்விக்குறியாகும்.
இந்த பயமும் குற்ற உணர்வும் அவனை அடிக்கடி வாட்டியது. ஆனால் ஸ்வேதாவின் கவர்ச்சியும் அவளது பாசமும் அவனால் புறக்கணிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஸ்வேதா கர்ப்பமானாள். அந்தச் செய்தி அவர்களின் உறவில் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தியது. அடுத்து என்ன நடக்கும்? இந்தச் செய்தி அவர்களின் உறவில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தும்? அருணின் எதிர்காலம் என்ன? தொடர்ந்து அறியுங்கள். கர்ப்பத்தின் செய்தி அருணை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அவனால் இந்த பொறுப்பை ஏற்க முடியாது. அவனுக்கு தனக்கான வாழ்க்கையை கட்டமைக்க இன்னும் நிறைய ஆண்டுகள் வேண்டும். அதோடு அவனது குடும்பத்தினர், குறிப்பாக அவனது தம்பியின் எதிர்காலத்தை பற்றிய கவலை அவனை மிகவும் வாட்டியது. இந்த உறவு தவறான பாதை என்பதை அவன் உணர்ந்தான். உடனடியாக மேலும் சிக்கல்களை தவிர்க்க நினைத்து, அதே நேரத்தில் ஸ்வேதாவின் வாழ்க்கையையும் கணக்கில் கொண்டு அருண் அந்த உறவை முற்றிலுமாக நிறுத்த முடிவு செய்தான். அவன் திருச்சியில் இருந்த அலுவலகத்திற்கு விடுப்பு கடிதம் கொடுத்துவிட்டு மனம் கனத்துடன் தனது சொந்த கிராமத்திற்கு திரும்பினான். கிராமத்தின் வாசனை, மண்ணின் மனம், பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், இவை அனைத்தும் அவனது மனச்சுமையை சற்று இலகுவாக்கின. அவனது கிராமம் மலைகளுக்கு அடிவாரத்தில் செழிப்பான விவசாய நிலங்களுக்கு மத்தியில் அமைந்திருந்தது. அங்கு ஓடும் சிறிய ஆறு, மரங்கள் நிறைந்த தெருக்கள் மற்றும் கிராம மக்களின் அன்பான வாழ்க்கை அவனுக்கு புது பொலிவை அளித்தது. அம்மா செய்த சூடான சோறும் குழம்பும் அவனது சோர்வை போக்கின. தம்பியுடன் அவன் விளையாடிய நாட்கள் நினைவிற்கு வந்தன. ஆனால் இப்போது தம்பி இல்லை. அவன் பெரியவனாகிவிட்டான். பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறான். மாலை வேளைகளில் கிராமத்தின் பழக்கமான பாதைகளில் அலையும்போது அவனது மனம் குமுதா என்ற நினைவால் நிரம்பியது. குமுதா அவனது சிறு வயது தோழி. அவர்கள் ஒன்றாக பள்ளிக்கு சென்றவர்கள், அருகில் உள்ள ஆற்றில் மீன் பிடித்தவர்கள், மரங்களில் ஏறி பழம் பறித்தவர்கள் மற்றும் ஏராளமான குறும்புகள் செய்தவர்கள். ஆனால் அருண் நகரத்திற்கு படிப்பிற்காக சென்ற பிறகு அவர்களது தொடர்பு குறைந்து போனது. இப்போது கிராமத்திற்கு திரும்பியதும் அந்த பழைய நினைவுகள் அனைத்தும் புத்துயிர் பெற்று அவன் மனதில் நிழலாடின. அடுத்த நாள் காலை அவன் தனது வயல்வெளியைச் சுற்றி பார்க்கச் சென்றான். வயலில் பச்சை நெற்பயிர்கள் காற்றில் அசைந்தாடின. அங்கு நின்று இயற்கையின் அழகை ரசித்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு பெண் அவனை அணுகினாள். அவள் முகம் மிகவும் பரிச்சயமாக இருந்தது. அவள் வேகமாக அவன் அருகில் வந்து, "டேய் அருண், எப்போதுடா ஊரிலிருந்து வந்தே?" என்று உற்சாகமாக கேட்டாள். அருண் ஆச்சரியத்துடன் அவளை உற்று பார்த்தான். அவள்தான் குமுதா. ஆனால் அவள் இப்போது முற்றிலும் மாறிப்போயிருந்தாள். சிறு வயதில் கூந்தலை சரியாக வாராமல் எப்போதும் சேலை உடுத்தி திரிந்த குமுதா இப்போது நவீன உடையில், நீண்டு வளர்ந்த முகத்துடனும் மீனைப் போன்ற அழகான கண்களுடனும் ஒரு தேவதை போல் காட்சியளித்தாள். அருணால் அவளை அடையாளம் காண சிறிது நேரம் பிடித்தது. பிறகு அவன் சிரித்துக்கொண்டே, "குமுதா, நீதானா? உன்னை இவ்வளவு அழகாக மாறிவிட்டாயே, அடையாளமே தெரியவில்லை" என்றான். குமுதா வெட்கத்துடன் சிரித்தாள். அவர்கள் இருவரும் மரத்தின் நிழலில் அமர்ந்து பழைய நினைவுகளைப் பற்றி உரையாடினர். பள்ளி நாட்கள், ஆசிரியர்கள், விளையாட்டுகள் மற்றும் அவர்கள் செய்த குறும்புகள் பற்றி நீண்ட நேரம் பேசினர். அந்த உரையாடலில் அவர்களுக்குள் மீண்டும் ஒரு பழைய பிணைப்பு உருவாகியது. இந்த சந்திப்பு அருணின் வாழ்க்கையில் எந்த திருப்பத்தை ஏற்படுத்தும்? அவர்களுக்குள் மீண்டும் காதல் மலருமா? அடுத்து என்ன நடக்கும் என்று தெரிய ஆர்வமாக உள்ளதா? தொடர்ந்து காணுங்கள். அருணும் குமுதாவும் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர்களுக்குள் பழைய நினைவுகள் உற்சாகமாக பரிமாறப்பட்டன. சிறுவயதில் இருவரும் சேர்ந்து செய்த சேட்டைகள், பள்ளியில் ஒருவருக்கொருவர் கொடுத்த உதவிகள் மற்றும் கோடை விடுமுறை நாட்களில் ஆற்றில் குளித்த விஷயங்கள் என பல பேசினர். சிறிது நேரத்தில் அருண் அவளது தற்போதைய வாழ்க்கையை பற்றி கேட்டான். குமுதா சோகமாக, "நீ நகரத்திற்கு சென்ற பிறகு எனக்கு இங்கு யாரும் இல்லாமல் போனது. பேசுவதற்கு கூட ஒரு ஆளில்லாமல் தனிமையாகிவிட்டேன்" என்றாள். அவளது சோகம் அருணை மிகவும் பாதித்தது. அவன் அவளது கன்னத்தில் கை வைத்து, "இப்போது நான் வந்துவிட்டேன், கவலைப்படாதே" என்று ஆறுதல் கூறினான். அந்த நொடியில் அவர்களுக்குள் ஒரு விசித்திரமான உணர்ச்சி பாய்ந்தது. கண்கள் பேசின,
உதடுகள் அருகில் வந்தன. ஆனால் சரியாக அந்த நேரத்தில் அருணின் செல்போன் ஒலித்தது. அது அவனது அலுவலகத்திலிருந்து வந்த அழைப்பு. அந்த இடையூறு அவர்களை சுயநினைவிற்கு கொண்டு வந்தது. குமுதா வெட்கத்துடன் சிவந்த முகத்துடன் அங்கிருந்து விரைவாக ஓடிவிட்டாள். அருண் அந்த நாள் முழுவதும் அவளைப் பற்றியே சிந்தித்தான். மறுநாள் காலை தோட்டத்தில் மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தான். குமுதா அங்கு வந்தாள். அருண் வேண்டுமென்றே தண்ணீரை அவள் பக்கம் திருப்பிவிட்டான். தண்ணீர் முழுவதும் அவள் மீது பட்டு அவள் உடை முற்றிலும் நனைந்தது. அந்த ஈரத் துணியில் அவள் அழகு மிகவும் கவர்ச்சியாகத் தெரிந்தது. அவள் நனைந்ததால் கிராமத்தின் பொது கிணற்றுக்கு போய் குளிக்கச் சென்றாள். அருண் அவளுக்கு தெரியாமல் தூரத்திலிருந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் குளித்து முடித்து மேலே வந்தபோது அருண் அங்கு நிற்பதை பார்த்து வெட்கப்பட்டாள். "என்ன அருண், நீயும் குளிக்க வந்தாயா?" என்றாள். அதற்கு அருண், "ஆமாம், ஆனால் குளிக்க வந்த இடத்தில் வருடங்களுக்குப் பிறகு ஒரு அழகான காட்சியை பார்த்தேன்" என்றான். குமுதா புரிந்து கொண்டாள். அவள் வெட்கத்துடன் தலை குனிந்தாள். அருண், "இன்று இரவு 9 மணிக்கு நம்ம மாந்தோப்பிற்கு வா" என்று அழைத்தான். குமுதா ஒரு வார்த்தை மறுமொழி சொல்லாமல் சம்மதத்தை காட்டிவிட்டுச் சென்றாள். அருண் இரவு மாந்தோப்பிற்கு சென்று ஒரு விளக்கையும் இருக்கைக்கான போர்வையும் இனிப்புகளையும் எடுத்துச் சென்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தான். குமுதா சரியாக 9 மணிக்கு மஞ்சள் நிற புடவை அணிந்து தலையில் மல்லிகைப்பூவுடன் தேவதை போல் வந்தாள். அவளது அழகில் மயங்கி அருணால் ககட்டுப்பாட்டுடன் இருக்க முடியவில்லை. அந்த இருண்ட மாந்தோப்பின் கீழ் நிலா ஒளியில் அவர்களது உணர்வுகள் வெடித்தன. அந்த இரவு அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான தருணங்களை அளித்தது. அதன் பிறகு அருண் வேலைக்காக சென்னைக்குச் சென்று விட்டான். ஆனால் அவன் கிராமத்திற்கு வரும்போதெல்லாம் குமுதாவுடனான அவனது இந்த இரகசிய உறவு தொடர்ந்தது. இந்த உறவு அவனுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்தாலும் அவனது மனதிற்குள் ஒரு குற்ற உணர்வு ஆழமாக வேரூன்றியிருந்தது. இதுதான் கதையின் முடிவா? அல்லது இந்த இரகசிய உறவு புதிய பிரச்சனைகளை உருவாக்குமா? இந்த கதையிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்? தவறான முடிவுகள் நமது வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கும்? இதை பற்றி சிந்தியுங்கள். நமது அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.